வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அனாதையாகிற ஒரு பையனுக்கு அவனோட வாழ்க்கையில நடக்கிற கொடூரங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இங்க தெரியுற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமனுஷ கதையில நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். சோ மறக்காம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கிருஷ்ணகிரி பகுதியில அருண்குமார், பரிமலா தேவி, அவங்களோட பையன் பரத். அந்த பையனுக்கு வயசு 18 வயசு ஆகுதுங்க. இப்படி குடும்பமா வாழ்ந்துட்டு வர இந்த அருண்குமாரோட ஃபேமிலி என்ன பிசினஸ் பண்ணிட்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி, அதாவது ஆர்ஓ வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை ப்ரொடக்ஷன் பண்ற ஒரு கம்பெனி வச்சு, ஓன் கம்பெனி வச்சு நடத்திட்டு வராரு நம்ம அருண்குமார். அருண்குமார் நல்ல வசதியான ஒரு நபர். சொந்த வீடு, சொந்த கம்பெனி, நல்ல பண வசதி. இப்படி என்னதான் இவங்க வசதியா வாழ்ந்துட்டு வந்தாலும் இவங்களுக்கு இந்த சொந்தக்காரங்க, உறவுக்காரங்கன்றது அதிகமாவே கிடையாது. யாரு கூடயும் அவ்வளவு பழக்க வழக்கம் கிடையாது. இவங்க உண்டு, இவங்க பிசினஸ் உண்டு, இவங்களோட ஃபேமிலி உண்டு. இப்படிதான் இந்த அருண்குமாரோட ஃபேமிலி போயிட்டு இருக்கும். சோ இவ்வளவு வசதியா இருக்கிற ஃபேமிலியில பரத்ன்ற அந்த 18 வயசு பையன் வந்து ஒரே பையங்க. அந்த சிறுவன் இருக்கான்ல, அவன் ரொம்ப செல்லங்க. அவங்க அப்பா அம்மா இவனுக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுறது, அவ்வளவு பாசமா பார்த்துக்கிட்டு ஒரு கை குழந்தைய எப்படி பத்திரமா பார்த்துப்பாங்க அந்த மாதிரி இந்த பரத்தை வந்து அவ்வளவு கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரே பையன், ரொம்ப ஆசை மகன், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த பரத்துக்கும் இவங்க அப்பா அம்மா இவ்வளவு செல்லம் கொடுக்குறாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆடம்பர செலவும் பண்ண மாட்டாங்க. யாரு கூடயும் நட்பு பழக மாட்டான் அதிகமா. அவன் ஸ்கூல் போறானா, அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீட்டுக்கு வரானா பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போய் விளையாடுறது, இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னைக்காவது ஒரு நாள் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறது, இவ்வளவுதாங்க அவனோட லிமிட்டாவே அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். சோ இவரோட ஃபேமிலி நல்லபடியா வாழ்ந்துட்டு வராங்க. அன்னைக்கு ஒரு நாள் அருண்குமாரும் பரிமலா தேவியும் அவங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு லேபரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்காக சென்னைக்கு கார்ல கிளம்புறாங்க. கிளம்பும் போது பரத்தை பார்த்து, பத்திரமா இருப்பா, நாங்க இப்ப நைட்டு கிளம்புறோம், காலையில ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு திரும்பவும் நாளைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்துருவோம், நீ பயப்படாம வீட்டுல இருப்பல்ல அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, இது பழக்கப்பட்டது தானம்மா, நீங்க எப்ப வெளியே போனாலும் நான் வீட்டுல தனியா தானே இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பரத் வந்து அவங்க அப்பா அம்மாவை வழி அனுப்புறான். அப்படி சென்னைக்கு அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டென்ட் பண்றாங்க. நைட்டு கிளம்புறவங்க ஃபங்க்ஷன் போய் அட்டென்ட் பண்றாங்க. அதே மாதிரி அங்க ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஈவினிங்கா அங்க இருந்து சென்னையில இருந்து கிருஷ்ணகிரியை நோக்கி கிளம்புறாங்க. அப்படி கிருஷ்ணகிரியை நோக்கி கிளம்பி வந்துட்டு இருக்கிற அருண்குமாரும் பரிமலாவும் அந்த ஹைவேஸ்ல வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா இரவு ஒரு 2-2:30 இருக்குங்க. அந்த மாதிரி டைம்ல திடீர்னு அவங்க காருக்கு முன்னாடி ஒரு இளம்பெண் வந்து குறுக்க வந்து பாயிறாங்க. இவருக்கு அதை பார்த்த உடனே ஷாக் ஆகி, இவருக்கு அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம நிலை தடுமாறி அந்த பொண்ணு மேலே இடிச்சு இந்த காரு வேகமா போய் ஒரு மரத்துல மோதி, அந்த ஹைவேஸ்ல ஓரமா இருக்கிற மரத்துல மோதி அப்படியே கார் தீ பிடிச்சி சம்பவ இடத்திலேயே அருண்குமாரும் பரிமளாவும் கார்லயே இறந்து போறாங்க. அதே மாதிரி இந்த நடுவுல குறுக்க வந்து பாஞ்ச பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது எதுக்கு வந்தது, ஏன் வந்தது, ரோட கிராஸ் பண்ண வந்ததா, என்ன இலவனே தெரியல. ஆனா அந்த பொண்ணு ஸ்பாட்லயே அவுட். ஆக மொத்தத்துல அந்த ஆக்சிடென்ட்ல 3 பேரும் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. இந்த பாடி எல்லாம் போலீஸ் வந்து கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அங்க போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் வந்து பரத்துக்கு போகுது. அதுவும் பரத்துக்கு டைரக்டா போல, பரத் படிக்கிற ஸ்கூலுக்கு இந்த கால் போயிருக்குங்க. பரத்துக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியல, இல்ல நம்பர் இல்லையே என்னன்னு தெரியல. ஆனா இந்த விஷயம் வந்து பரத் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருக்கு இந்த இன்ஃபார்ம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து அந்த பிரின்சிபல் மூலமா தான் பரத்துக்கு இந்த நியூஸ் வருது. அதுக்கப்புறம் இவனோட சொந்தக்காரங்கன்றத யாருமே தெரியாது பரத்துக்கு, அவ்வளவா இவங்க யாரும் பழக்கம் இல்ல. அப்படி இப்படின்னு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, பழகினவங்க, இப்படி மூலமா எல்லார் மூலமாவும் இவங்க இறந்துட்ட விஷயம் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் அந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரிய வருது. இதை கேட்டு மனவேதனை அடைகிறான், நொந்து போயிடுறான். அப்பா அம்மாவை ஒரே நேரத்துல பறி கொடுத்துட்டு அந்த 18 வயசு பையன் அப்படியே நில குலைஞ்சு நிக்கிறாங்க. என்ன பண்றது, ஏது பண்றது, அவங்களுக்கு என்ன மாதிரி காரியம் பண்ண எதுவுமே தெரியலங்க அவனுக்கு. அந்த சாவு வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க, நிறைய ஊர்ல இருந்து வராங்க. ஆனா யாரையுமே பரத்துக்கு தெரியல. யாரா இவங்களுக்கு சித்தப்பா முறை வேணுமா, அண்ணன் முறை வேணுமா, மாமா முறை வேணுமா, எதுவுமே தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வழியா அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த சடங்குகள் எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க. அந்த அவ்வளவு பெரிய வீட்டுல, அவ்வளவு வசதியான வீட்டுல பரத் தனிமைய உணர ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல பெங்களூர் துராஹள்ளி
அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இவங்களோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம பரத்தோட சொந்த தாய் மாமா தான். இப்படி அவனுக்கு தாய் மாமா யாருன்னே தெரியாத அளவுக்கு இவங்க அப்பா அம்மா அந்த சொந்த உறவுகள் கூட ஒரு பழக்க வழக்கமா இருந்திருக்காங்க பாத்துக்கோங்க. சோ இந்த டைம்ல இவன் அனாதையா இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டு அந்த தாய் மாமா, அவங்களுக்கும் குழந்தை கிடையாது, ஒரு 40-45 வயசுக்கு கடந்தவங்க தான். சோ உடனே இவனை பாக்குறாங்க, பரத்தை பாக்குறாங்க. என்னப்பா இந்த வீட்டுல நீ எப்படிப்பா தனியா இருப்ப, எங்க கூட வந்துடுறியா, நாங்க வந்து துராஹல்லின்ற ஒரு இடத்துல இருக்கோம், அது வந்து மலைப்பாங்கான பகுதி, அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா. சோ அந்த இடத்துல வந்து நீ இருந்தனா உனக்கு கொஞ்சம் மைண்டும் ஃப்ரீ ஆகும், நீ அந்த தனிமையா ஃபீல் பண்ண மாட்ட, இதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணாத, உங்க அப்பா அம்மா இல்லாத கவலையை நாங்க போக்குறோம், நாங்க உன்னை பாத்துக்கிறோம்ப்பா, நீ படிக்கிறது எல்லாமே நீ அங்க வந்து கூட பண்ணிக்கோ, பெங்களூர்ல வந்து பண்ணிக்கோ, அந்த துராஹல்லின்ற அந்த இடத்துல வந்து உனக்கு ஓகேவா, சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. பரத்துக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, யோசிக்கிறான், பயங்கரமா யோசிக்கிறான். வேற யாரும் அவனுக்கு ஆதரவு கிடையாது. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சும்மா அந்த ஆறுதல் சொல்றதுக்கு அன்னைக்கு மட்டும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ஒரு வாரம் அந்த சொந்தக்காரங்க அவங்க வீட்டுல தங்குறாங்க. அவங்க ஸ்கூல்ல போய் அந்த டிசியை வாங்குறாங்க. எல்லாமே அந்த வீட்டை கேலி பண்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டு அந்த வீட்டுல இருந்து முக்காவாசி பொருள்களை அப்படியே அந்த துராஹல்லி பகுதிக்கு எடுத்துட்டு போறாங்க, பெங்களூரை நோக்கி. அந்த பெங்களூர் துராஹல்லி ஃபாரஸ்ட் ரேஞ்சுனே சொல்லலாங்க அந்த ஏரியாவை. அப்படி ஒரு வனப்பகுதி. அந்த வனப்பகுதியில இவங்களோட வீடு இருக்குங்க. அந்த வீடை பார்க்கும்போது இயற்கை சூழ்ந்து நடு ஃபாரஸ்ட்ல ஒரு சிங்கிள் வீடுங்க, ஒரு ஒரு காட்டேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கு. சுத்தி வீடே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் போனாதான் இன்னொரு வீடு, அதுவும் அதே மாதிரி வனப்பகுதிக்குள்ள தனியா ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கு. இந்த இடத்த பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து பரத் வந்து பயப்படுறான். என்ன இப்படி காட்டுக்குள்ள இருக்கீங்க, இந்த இடத்துல எப்படி நான் ஸ்கூல் போறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நான் பழகுறது, ஒருத்தங்கிட்ட எப்படி பழகுறது, நீங்க கடைக்கு போனா கூட எப்படி போறது, இப்படிப்பட்ட ஒரு ஏரியால நீங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க காலங்காலமா இங்கதான் இருந்துட்டு வரோம், இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இங்க எல்லா வசதிகளும் இருக்கு, இன்னும் ஒரு 2-3 மாசம் பொறுத்துக்கோ, இந்த வனப்பகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தான், ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, அங்க ஒன்ன சேர்த்து விடுறோம், நீ அங்க சேர்ந்து நல்லா படி, ஒரு 2-3 மாசம் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி பரத்துக்கு வந்து ஆறுதல் சொல்லி பரத்தை வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. பரத் அந்த நேரத்துக்கு தான் சமாதானம் ஆகுறானே தவிர அந்த இடத்த பார்த்து அவனுக்கு மனசு ஏத்துக்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருக்கணுமான்னு. இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, இவனுக்கு யாருமே கிடையாது. இப்போதைக்கு இவனோட நிலைமை ஒரு ஆதரவற்ற ஒரு 18 வயசு சிறுவன், அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இந்த பரத் இப்போதைக்கு இருக்கிறான். அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் நார்மலா போதுங்க. ஆனா அவனுக்கு சரியான தூக்கம் கிடையாது, புது இடம் புது வீடு, சோ அதனால தூக்கம் இல்ல. அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான், ரொம்ப டல்லாயிடுறான், ஒழுங்கா சாப்பிட மாட்டான், அவங்க அத்தை மாமா சொல்றதை கேட்க மாட்டான், என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க, அவங்க ஒழுங்காவே சாப்பிட மாட்டான், பெட்ல படுத்துட்டே இருக்கான், அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல ஒரு 2-3 நாள் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த வீடை வந்து சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த வீடு நல்ல காட்டேஜ் மாதிரி நல்ல பெரிய வீடா இருக்குங்க. ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ள இவ்வளவு பெரிய வீடுனா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ள சுத்தி பாக்குறான். கிட்டத்தட்ட ஒரு 3 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, மேல ஒரு ரூமு அப்படின்னு நல்ல பிரம்மாண்டமாவே இருக்கு. சோ அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூமா சுத்தி பாக்குறான். அந்த சமயத்துல அவங்க அத்தை வராங்க. வந்துட்டு, உனக்கு அந்த பெட்ரூம் எடுத்துக்கோப்பா, அது நல்லா இருக்கும், நல்லா பெருசா இருக்கும், வசதியாவும் இருக்கும், நீ உன்னோட துணிமணிகளை அந்த கபோர்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு ஒரு செப்பரேட்டா ரூமே கொடுத்துடுறாங்க. அப்படி இந்த வனப்பகுதிக்கு வந்தான்ல அந்த காட்டேஜுக்கு, அந்த இடத்துல அவன் இத்தனை நாள் ஒரு 2-3 நாள் தங்கியிருந்தால அப்படி படுத்தது எல்லாமே அவங்க அத்தை மாமா அவங்க பெட்ரூம்ல தான், அவங்களோட அந்த அரவணைப்புலயே படுத்திருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றான் போல. சோ அதனால அந்த 3 நாள் அவனை அரவணைச்சிட்டு இருந்த அந்த அத்தை மாமா என்ன பண்றாங்கன்னா, சரி வயசு பையனா இருக்கான், இவனுக்கு தனி ரூம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ரூமை பிரிச்சு கொடுத்துடுறாங்க. சோ அந்த ரூம்ல படுக்கிற அன்னைக்கு முதல் நாள் நைட்டு அந்த ரூம்ல தங்குற பரத்துக்கு அன்னைக்கு நைட்டு அந்த ரூம்ல ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குதுங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிற பரத் திடீர்னு கண் முழிச்சு எந்திக்கிறான். அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான். திரும்பவும் கட்டில படுத்துட்டு அந்த பெட்ஷீட்டை போத்திட்டு கண்ணுல இருந்து கண்ணீர் வடிச்சிட்டே இருக்கு. அந்த சைட்ல இருந்து அந்த கெஸ்ட் ஹவுஸோட அந்த ஜன்னலை பார்த்துட்டே இருக்கான். அந்த ஜன்னல்கள் ஃபுல்லா கண்ணாடி பதிச்சு நல்லா அந்த சைட்ல இருட்டுல யார் வந்து நின்னா கூட அவ்வளவு கிளியரா தெரியும். அந்த வனப்பகுதிக்கு நடுவுல அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு சின்ன பல்ப் இருக்குது, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சோ அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்த ஜன்னலை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு. திடீர்னு வெளியே வந்து ஒரு ஊளையிடுற மாதிரி ஒரு சின்னதா சவுண்ட் கேக்குது.
இவன் சடனா எழுந்து உட்காந்துடுறான். ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மாவை எழுந்து ஒரு மனவேதனையில இருக்கான். இப்படி ஒரு சவுண்ட் கேட்டோடனே பயங்கர பதட்டத்தோட ஏஞ்சி உட்கார்றான். எழுந்து உட்கார்ந்து அந்த ஜன்னலையே உத்து பாக்குறான். அந்த ஜன்னல்ல இருந்து உத்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் தள்ளி ஒரு மரத்து பக்கத்துல ஒரு கருப்பா ஒரு பெண் உருவம் அப்படி நின்னுகிட்டே இருக்கு. அங்க இருந்து அழ ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த பரத் நோட் பண்ணிட்டு திருப்பவும் அந்த ஜன்னல் பக்கத்துல வந்து பாக்குறான். இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பாக்குற நம்ம பரத்துக்கு இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த வனப்பகுதி முழுக்க அவ்வளவு இருட்டு. இந்த லைட் வெளிச்சத்தினால்தான் அங்க ஒரு உருவம் நிக்குது அப்படின்றது இவனுக்கு தெரியுது. அந்த உருவம் ரொம்ப பொறுமையா ஒரு மரத்துக்கும் மறைஞ்சு மறைஞ்சு நகருதுங்க. இந்த விஷயத்த பார்த்த பரத் ஓடி வந்து பெட்ல படுத்துட்டு பெட்ஷீட்டை இருக்க போத்திக்கிறான். இத பாத்துட்டே இருக்கும்போது அப்படியே அந்த பெட்ஷீட்டை போத்திட்டு அவங்க அப்பா அம்மா நினைச்சு, அம்மா அப்பா என்னை விட்டுட்டு ஏன் இப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு சரி அந்த உருவம் போயிடுச்சா இல்ல நம்ம கிட்டக்குன்னு வந்துட போதும் ஒரு கட்டத்துல அப்படியே அந்த பயத்துல அந்த பெட்ஷீட்டை இழுத்துட்டு அந்த ஜன்னலை பாக்குறான். அவன் எப்படி அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு கருப்பா ஒரு பெண் உருவம் தெரிஞ்சதோ அந்த உருவம் இப்ப ஜன்னல் பக்கத்துல முகமெல்லாம் காயங்களோட, முடிகள் வீழ்த்தபடி ரத்த காயங்களோட, அப்படியே கூர்மையான ஒரு பற்களோட அந்த ஜன்னல் பக்கத்துல நின்று பரத்தை பார்த்து ஒரு மாதிரி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. இத பார்த்த உடனே பரத் பயந்துடுறான். பயந்து அத்தை மாமா அப்படின்னு சொல்லி கத்துறான். இந்த சத்தம் கேட்டு அங்க இருந்து அத்தை மட்டும் ஓடி வராங்க. என்ன பாச்சு ஏன் இப்படி பயந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இல்ல அந்த மரத்து பக்கத்துல ஒரு உருவத்தை பார்த்தேன். கொஞ்ச நேரம் பொறுத்து இது ஜன்னல் பக்கத்துல வந்து என்னை பார்த்து சிரிச்சுது. அந்த உருவம் ரொம்ப கொடூரமா இருந்தது. கூர்மையான பற்களை கொண்டு இருந்தது. உடம்பெல்லாம் காயங்கள், ஒரே ரத்தம் வடிய வடிய என்னை பார்த்து அப்படி சிரிச்சுது அத்தை அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இவன் இவ்வளவு ஃபீல் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு சரிப்பா ஒண்ணும் இல்ல பயப்படாத அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவங்க மாமாவும் வந்துடுறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஏன்பா இப்படி பயந்து நடுங்குற, என்னாச்சு உனக்கு, அப்பா அம்மா இல்லைன்னா என்ன, நாங்க இருக்கோம், எங்களை பாரு, நானும் உனக்கு அப்பா அம்மா மாதிரி தான், நாங்களும் உனக்கு அப்பா அம்மா மாதிரி தான், எங்களை பாரு அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க சொல்றாங்க. ஆனா அவனுக்கு அந்த பயம், கண்ணை மூடிக்கிட்டு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவங்க அத்தையும் மாமாவும் என்ன பண்றாங்கன்னா, பையன் அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான் போல, ரொம்ப பயந்துட்டு இருக்கான், புது இடம் வேற அப்படின்னு சொல்லி அவனை எப்படியோ சமாதானப்படுத்தி அன்னைக்கு நைட்டு தூங்க வச்சிடுறாங்க. எப்படியோ பயத்திலையும் அழுகையிலையும் கலந்து அந்த பரத் வந்து தூங்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அடுத்த நாள் விடியுது. நார்மலா அவங்க மாமா வேலைக்கு போறாரு, இவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம பரத்தோட மனநிலை சரியில்லைங்க. ரொம்ப ஃபீல் பண்றான், ரொம்ப அப்படியே லோன்லியா ஃபீல் பண்றான். அப்படியே கண்ணெல்லாம் உள்ள போய் ரொம்ப வேதனையில அப்பா அம்மாவை இறந்த அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த வீட்டுல அவனால இருக்கவும் முடியல. இப்படி ஒரு நைட் ஒரு சம்பவம் வேற நடந்துருச்சு. இதை சொன்னா அவங்க அத்தை மாமாவும் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் அவன் மைண்டுக்குள்ளேயே ஓடுது. அன்னைக்கு இரவும் பரத் அந்த ரூம்ல தனியா தான் தூங்குறான். அன்னைக்கு இரவும் பெட்ஷீட் இருக்க போத்திக்கிறான். அந்த உருவம் ஜன்னல் பக்கத்துல வந்துட போகுதுன்னு ஜன்னலை பார்க்காம அதுக்கு ஆப்போசிட் சைடா படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு படுக்கிறான். ஆனா அவன் தூங்கல. இன்னைக்கு ஏதாவது வந்துருமோ அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கிற பரத்துக்கு சில சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. அவன் அந்த ரூம்குள்ள ஒரு கிளாக் இருக்கு, கடிகாரம். அந்த கடிகாரம் ஓடுற சவுண்டு அவனுக்கு ரொம்ப கிளியரா தனியா கேட்கிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணிக்கிறான். அவ்வளவு பயத்துல இருக்கான், லோன்லியா இருக்கான். அந்த கடிகாரத்தோட சத்தம் இவனுக்கு ரொம்ப கிளியராகவும் ரொம்ப பயத்தை மூட்டுற மாதிரியும் அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. உடனே கரெக்டா அலாரம் அடிக்குதுங்க. அந்த கிளாக்ல இருந்து டங்குன்னு அலாரம் அடிக்குது. மணி 12. இந்த சத்தம் அந்த அலாரம் 12 சவுண்ட் கேட்கும்ல, டங்கு டங்கு டங்குன்னு. அந்த சவுண்டு நின்ன உடனே அந்த ரூம்ல அவன் பெட்டு பக்கத்துல யாரோ நடக்கிற சவுண்டும் ஓடுற சவுண்டும் கேக்குது. இவனுக்கு வேர்த்து கொட்டுது. கண்ணெல்லாம் அப்படியே பயங்கரமா பூரிப்பா பாக்குறான். அப்படியே பெட்ஷீட்டை இருக்க பிடிச்சிட்டு யாருன்னு கேக்குறான். எந்த ஒரு பதிலும் கிடையாது. ஆனா அவனை சுத்தி சுத்தி ஓடுற மாதிரி அந்த சத்தம் மட்டும் கேக்குது. ஆஹா, நேத்து பார்த்த அந்த உருவம் இன்னைக்கு ரூம்குள்ளேயே வந்துருச்சு போல அப்படின்ட்டு பயத்துல பெட்ஷீட்டை போத்திக்கிட்டே அத்தை மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப மைல்டா கூப்பிடுறான். இவங்களோட வீடு எப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு ரொம்ப கும்மு இருட்டா இருக்குங்க. அதுவும் இவனோட ரூமும் சுத்தம் அவ்வளவு இருட்டா இருக்குமா. அந்த வெளியில எரியுது பாருங்க லைட்டு, அந்த வெளிச்சம் தான் லைட்டா இந்த ரூம்ல படும். இவன் சரி தைரியத்தை வரவழைச்சிட்டு எப்படியாவது நம்ம வெளியே கதவை திறந்துட்டு போயிடலாம், அத்தை மாமா ரூம் போய் படுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கரெக்டா பெட்ஷீட்டை இப்படி இறக்குறான். இறக்கிட்டு அந்த ஜன்னல் பக்கமா பாக்குறான். அந்த ஜன்னல் பக்கம் எந்த உருவமும் எதுவுமே கிடையாது.
அப்படியே எழுந்து நிக்கிறான். எழுந்து நின்று திரும்புற பரத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த பெட்டு பக்கத்துல நேத்து நைட்டு ஜன்னல்ல பார்த்த அதே உருவம், அதே கொடிய உருவம், அதே மாதிரி பல்லு, நல்ல கூர்மையான பல்ல வச்சுக்கிட்டு இவனை பார்த்து பாஞ்சு வர மாதிரி எகிரி வருதுங்க. அப்படியே மயக்கத்துல சுருண்டு கீழே விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில இவங்க மாமாவும் அத்தையும் அவனை பதட்டமா எழுப்புறாங்க, தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. அப்படியே ரொம்ப பொறுமையா கண்ணை திறந்து பாக்குற பரத்துக்கு அவங்க மாமா அத்தையை பார்த்த உடனே அப்படியே கட்டி அணைச்சிட்டு அழுகுறான். ஐயோ, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு, என்ன அந்த வீட்லயே விட்டுருங்க, நான் தனியா இருந்துக்கிறேன், எங்க அப்பா அம்மா நினைவுகளோட நான் அங்கேயே வாழ்ந்துக்கிறேன், எனக்கு இந்த வீடே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதறான். இதை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் பயந்துறாங்க, பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காட்டிஸ்ட பாக்குறதுக்கு பெங்களூர் சிட்டிக்கு போறாங்க. அங்க சைக்காட்டிஸ்ட பார்த்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா அம்மாவை இறந்து சடனா அவங்க அப்பா அம்மாவை இறந்ததுனால இவனோட மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, இவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்ல, நிறைய பாசமும் அன்பும் அரவணைப்பும் தான் தேவை, அவனை பத்திரமா பாத்துக்கோங்க, அதுவே அவனுக்கான மருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணி நம்ம பரத்தையும் அவங்க அத்தை மாமாவையும் அனுப்பி வைக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்த பரத்தை வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க அவங்க அத்தை மாமா. ஒரு 2-3 நாள் நல்லபடியா பாத்துட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம் நார்மல் ஆன உடனே அவனை அதே ரூம்ல போய் தங்க சொல்றாங்க. நீ அங்கேயே படுத்துக்கோப்பா, அப்பதான் நீ பழகதான் உனக்கு எல்லாமே தெரியும் புரியும், இந்த இடத்துல நீ பழக கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு சில அட்வைஸ் சொல்லி அந்த ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. அன்னைக்கு இரவு கரெக்டா நல்லா தூங்கிடுறாங்க பரத். கொஞ்சம் அவன் அந்த நார்மல் ஆயிட்டு வர நேரத்துல அந்த உருவமும் எந்த இதுவும் பயமுறுத்தது எதுவுமே நடக்கல. அதனால கொஞ்சம் நார்மலான பரத் என்ன பண்றான்னா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் அந்த ரூம்ல. அந்த ஜன்னலை பார்த்தா உனக்கு பயம் இல்லை. சோ ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டு வர பரத் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ள அவங்க மாமா இரும்பல் சத்தம் அதிகமா இருக்கு. பரத் எழுந்து போயிட்டு அவங்க மாமாவை ரூம் போய் கதவை தட்டுறான். மாமா என்னாச்சு, ரொம்ப இரும்புறீங்க? ஒண்ணு இல்லப்பா நீ போய் படுத்து தூங்கு, மாமாக்கு ஒண்ணு இல்ல, லைட்டா உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. திரும்பவும் அவன் ரூமுக்கு வந்த பரத் படுத்து தூங்கிடுறான். ஒரு 10-15 நிமிஷத்துல தூங்கிடுறான். அந்த நேரத்துல ரொம்ப இரும்பலும் உடம்பு சரியில்லாம அதிகமாகுது பாத்தீங்களா. அதனால அவங்க மாமாவும் அத்தையும் சரி இவனை எழுப்ப வேணாம், நல்லா தூங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வீடை லாக் பண்ணிட்டு இவங்க கார் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி கிளம்பிடுறாங்க. இவங்க இருக்கிற ஏரியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1-1.5-2 கிலோமீட்டர் போனாதாங்க ஹாஸ்பிட்டலு. சோ இவங்க அந்த நேரத்துல மணி 12-12:30 ஆகுது, ரொம்ப உடம்பு முடியல அப்படின்ற காரணத்தினால அங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. நைட் நேரம் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது பரத்துக்கு தெரியாது. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆகுது. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னும் வரல. திடீர்னு வீட்டுக்குள்ள யாரோ நடமாடுற மாதிரி ஒரு சத்தம் இவனா கிரியேட் பண்ணிக்கிறான் பரத். தூக்கத்திலேயே நினைச்சு பாத்துக்கிறான், யாரோ என்ன சுத்தி நடக்கிறாங்கன்ற மாதிரி நினைச்சு பாத்துக்கிறான். ஒரு கனவு மாதிரி வருது. இவனோட கழுத்தையும் மேல ஏறி உட்கார்ந்துட்டு நெஞ்சையும் யாரோ அமுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இவனுக்கு கிரியேட் ஆகுது. உடனே பதட்டமாயி எழுந்து உட்கார்றான் பெட்ல பரத். ஓரளவுக்கு தைரியத்தை வர வச்சுட்டு மாமா அத்தை அப்படின்னு சொல்லி ரூம்ல இருந்தே கத்துறான். எந்த ஒரு பதிலும் கிடையாது. ரூமை போய் பொறுமையா திறக்கிறான். திறந்து பார்த்தா அந்த ரூம் திறந்துருக்கு, ஆனா உள்ள ஆள் இல்ல. சரி லைட்டை போட்டு பார்ப்போம்ட்டு லைட்டை போடுறான். லைட் எரியுது. எல்லா ரூமையும் செக் பண்றான். அங்க எங்கேயுமே அத்தை மாமாவை காணோம். சரி மெயின் டோரை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்க பாக்குறான். கதவு வெளியே பூட்டி இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு நம்ம வீட்டுல இந்த நைட்ல நம்மளுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பரத் ரொம்ப பதட்டமாயி பயங்கர வேகமா ஓடுறான். ஓடி போய் அவனோட பெட்ரூம்ல கதவை சாத்திட்டு அந்த ஜன்னல் பக்கத்துல இருக்கிற ஸ்கிரீன் எல்லாத்தையும் சாத்திடுறாங்க. சாத்திட்டு ரொம்ப பொறுமையா காது கொடுத்து கேட்கறான், யாராவது இந்த வீட்டுக்குள்ள நடமாற மாதிரி ஏதாவது சத்தம் கேட்டா உடனே கூச்சலிட்டு இல்ல எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடினோம், ஜன்னலை உடைச்சிட்டாது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா எந்த வித சத்தமும் கேட்கல. திடீர்னு அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சரி நம்ம இந்த ரூம்ல இருந்தாதான் பிரச்சனை, நம்ம மாமா ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அத்தை தங்குறாங்க பாத்தீங்களா, அந்த ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிறான். மாமாவும் அத்தையும் எங்க போனாங்கன்னு தெரியலையே, ரொம்ப பயமா இருக்கே, இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு இவனுக்குள்ளேயே பயம் பயங்கரமா அதிகமாகுதுங்க. ஒரு கட்டத்துல பயம் அதிகமாக இவனை சுத்தி யாரோ நடக்கிற மாதிரியும் இவனை யாரோ பயமுறுத்த மாதிரியும் இவனே நினைச்சுக்கிறான். எல்லாத்தையும் இவனே கற்பனை பண்ணிக்கிறான். ஒரு கட்டத்துல இவனுக்கு எதிர்க்க ஒரு கபோர்டு இருக்கு, அலமாரி மாதிரி இருக்கு, துணி வைக்கிற அலமாரி. அந்த அலமாரில இருந்து சவுண்ட் வர மாதிரி இவனே கற்பனை பண்ணிக்கிறான். கற்பனை பண்ணிட்டு ரொம்ப பயத்தோடவும் ரொம்ப அப்படியே பொறுமையாவும் நடந்து போய் அந்த அலமாரியை திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தா ஃபுல்லா அவங்க மாமாவோட துணிகள் அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த துணிகளை விலக்கிட்டு பாக்குறான். அந்த இடத்துலயும் அந்த ரத்தம் படிஞ்ச கூர்மையான அந்த பல்லு இருக்கிற அந்த முகம் கொண்டு அந்த பெண் உருவம் அப்படியே சிரிச்ச மாதிரி இருக்குங்க. இத பார்த்து பதறி போய் பின்னாடி டொம்முன்னு விழுறான். கொஞ்ச நேரம் அந்த உருவத்தை உத்து பாக்குற பரத்துக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. நேத்து இந்த உருவத்தை பார்க்கும்போது கண் எல்லாம் அசைஞ்சது, அதாவது கண் இமைகள் ஆடிச்சு, அந்த உருவம் நடக்கிற மாதிரி இருந்தது, கை கால்லாம் ரியலா இருந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கபோர்டை நெருங்கி பார்க்கும் போதுதான் பரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. அது ஒரு பேய் மாஸ்க்குங்க. அந்த மாஸ்க்கும் ட்ரெஸ்ஸும் அப்படியே செட்டா அந்த கபோர்ட்ல இருக்கு.
இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நம்ம வந்ததுல இருந்து நம்மள பயமுத்துறது யாரு? நம்ம மாமா அத்தையோட ரூம்ல இந்த பேய் மாஸ்க் இருக்கே. எதனால இவங்க இப்படி பேய் வேஷம் போட்டு என்ன பயமுத்தணும்? எதனால இவங்க என்ன இங்க கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கிறான். ஒரு கட்டத்துல இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவனை இங்க கூட்டு வந்து பயமூத்துனது எல்லாமே இவங்க மாமாவும் அத்தையும் போட்ட பிளான் தான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பரத் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க ரூமுக்கு போய் படுத்துடுறான். அடுத்த நாள் காலையில எப்படியாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ற பரத் அன்னைக்கு பகல்ல கூட ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி நடிக்கிறான். இவன் தூங்கிட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு அவங்க அத்தை மாமா அந்த காலையில ஒரு 10-11 மணி நேரத்துல அந்த ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவனோட ரூமை வெளியே லாக் பண்ணிடுறாங்க. இவன் பேசிட்டு இருக்காங்க. இவன் அந்த ரூம் கதவு பக்கத்துல போய் காதை வச்சு ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் தெரியுது இந்த மாமாவும் அத்தையும் பிளான் பண்ணி தான் பரத்தை இங்க கூட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இறந்த உடனே அவனுக்கு இருக்கிற சொத்து, அந்த வீடு, அந்த கம்பெனி எல்லாமே இவன் பேர்ல தாங்க இருக்கு. அந்த கம்பெனிய இப்ப வரைக்குமே அவங்களோட கூட பழகுன ஒரு ஃப்ரெண்டு தான், ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர். அவர் தான் அந்த கம்பெனி இப்ப வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்பெனியும் அந்த வீட்டையும் அந்த சொத்தையும் இவங்க பேர்ல மாத்துறதுக்காக தான் பரத்தை இவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு கூட்டு வந்தது. அதுக்கப்புறம் பரத்தை பயமூர்த்தி எப்படியாவது அவங்க கிட்ட அந்த பத்திரத்துல எப்படியாவது சைன் வாங்கிட்டு இவன் அவங்க அப்பா அம்மா இல்லாம பயந்தே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பிளான் போட்டுதான் பரத்தை இங்க கூட்டு வந்திருக்காங்க. பரத்தை டெய்லி பயமூர்த்தி மனநல பிரச்சனை உருவாக்கி அவன் எப்படியாவது சாவடிச்சிடலாம், அவன் சொத்தெல்லாம் நம்ம அபகரிச்சிடலான்னு ஒரு பிளானை போட்டுதான் இவங்க 2 பேரும் இவனை பாத்துக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே பரத்து கோவப்படலைங்க, அழுகுறான். அப்பா அம்மா இல்ல, இதுக்கப்புறம் நான் அத்தை மாமா தான் எனக்கு அப்படின்னு நினைச்சா சொத்துக்காக என்னை இங்க கூட்டு வந்து என்னை கொலை பண்றதுக்கு தான் இங்க வச்சிருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரியாம நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாள் வெயிட் பண்றான். அடுத்து அவங்க மாமா வேலைக்கு கிளம்புற நேரமா பார்த்து அவங்க அத்தை ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கிச்சன்லயோ இல்ல வீட்டு பின்புறமோ. அந்த நேரத்துல வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகுறான் பரத். அவன் ஸ்ட்ரைட்டா போனது வேற எங்கேயும் இல்லைங்க, அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. மொழி தெரியாத அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படியும் அவங்களுக்கு புரிய வச்சு இவனோட பிரச்சனையை அவங்களுக்கு சொல்லி அந்த வீட்டுக்கு கூட்டு வரான். அந்த கபோர்ட்ல இருக்கிற பேய், அந்த மாஸ்க், அந்த துணிகள் எல்லாத்தையும் காமிக்கிறான். இவங்க அத்தை கிட்ட விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு எல்லா உண்மையும் சொன்னதும் இந்த மாமா ஒரு இடத்துல வேலை செய்யறாருல, அதே இடத்துல போயிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி 2 பேரையும் ஜெயில போடுறாங்க. இந்த விஷயம் நான் சொன்னல, ஒரு நண்பர், அதாவது இவங்க அப்பாவோட அருண்குமாரோட ரொம்ப க்ளோஸ் நண்பர், ரொம்ப நல்ல மனிதர், அவருக்கு இந்த விஷயம் போய் சேருது. இந்த மாதிரி பரத்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு உடனே அவரு இங்க நம்ம பெங்களூருக்கு வந்து நம்ம பரத்தை கூடவே கூட்டு போயிட்டு தன்னோட சொந்த புள்ள மாதிரி வளர்த்து படிக்க வச்சு யூஎஸ்ல வேலை வாங்கி கொடுத்துருக்காருங்க. இப்ப யூஎஸ்ல தான் பரத் இருக்காரு. அவரோட அந்த வளர்த்தாரு பாத்தீங்களா, அவர் தான் அந்த வாட்டர் கம்பெனி, அந்த ஆர்ஓ வாட்டர் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இப்போ வரைக்கும் நடத்திட்டு வராரு. அது மட்டும் இல்லைங்க, பரத் இப்போ நல்லா சம்பாதிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவரோட வீடு இருக்கு பாத்தீங்களா, சொந்த வீடு, அந்த வீடை ஒரு அநாத ஆசிரமம் பேர்ல எழுதி வச்சிடறாருங்க. ட்ரஸ்ட் பேருக்கு எழுதி வச்சிடறாரு. இலவசமா ₹1 கூட அவர் வாங்கல. அவரோட வழி எந்த அளவுக்கு இருந்திருந்தா அந்த ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிருப்பாரு. நம்மள மாதிரி அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இது என்னைக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் அந்த விஷயத்த பரத் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த முடிக்கிறதுக்காக எல்லா வேலையும் கூட ஹெல்ப் பண்ணாரு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்பாவோட நண்பரான அந்த நபர் தான். ஆக்சுவலா பரத் இப்போ யூஎஸ்லயே செட்டில் ஆயிட்டாருங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி 2 பொன் குழந்தைங்க இருக்காங்க. யூஎஸ்லயே செட்டில் ஆயிட்டாரு. நம்ம இந்தியா பக்கம், அதுவும் இந்த கிருஷ்ணகிரி பக்கம் வரவே இல்லை. ஏன்னா இங்க அவருக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லை. அவர் பேசுற ஒரே நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அந்த நண்பர். இப்ப வரைக்கும் அந்த கம்பெனியோட பேர் வந்து அந்த பரத் பேர்ல தான் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த அவங்க அப்பாவோட நண்பரான அந்த நபர் வந்து அந்த பிசினஸ் பண்றாரு, அதுல வர லாபத்தை எடுத்துக்கிறாரு தவிர என் பேர்ல மாத்தி இந்த கம்பெனி அப்படின்ற மாதிரி எந்த வார்த்தையும் பரத் கிட்ட சொன்னதில்லை. ஆனா பரத் சொல்ற விஷயம் என்னன்னா, என்னைக்கா இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து எங்க அப்பாவோட நண்பரான அந்த நபருக்கு தான் போகும், வேற யாருக்குமே அதுல உரிமை கிடையாதுன்ற மாதிரிதான் சொல்லி வச்சிருக்காராம். பத்திரமும் ரெடி பண்ணி வச்சிருக்காராம். சொந்தக்காரங்களால நிறைய பிரச்சனை வரும், நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க, நம்மள இழிவா பேசுவாங்க, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒருத்தன் அப்பா அம்மா இழந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி நொந்து நூலாகி அவனோட வாழ்க்கையே போய் ஒரு அனாதை அப்படின்ற ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கான் ஒரு பையன், 18 வயசு சிறுவன். அவனை கூட்டு போயிட்டு நான் தான் உன் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாங்க. அவனுக்கு நாங்க தான் ஆதரவுன்னு சொல்லி அந்த ஆதரவையும் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, இருக்க இடம் கொடுக்குறாங்க. ஆனா இத்தனையும் அவனை கொல்றதுக்குன்னு அந்த சின்ன பையன், 18 வயசு பையனால சின்னவன் தான், அவனை அந்த விஷயத்த கேட்டுட்டு அவனோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பான்.
தன்னோட அப்பா அம்மா இல்ல, இதுக்கப்புறம் இவங்கதான் என்னோட அப்பா அம்மான்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பையனுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சி. இந்த உலகத்துல பணத்துக்காக எந்த எல்லைக்கும் போவாங்கன்றதுக்கு இந்த கதை ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பேய்கள் பிசாசுகள் அப்படிலாம் இல்லைங்க. சில பழமொழி கூட சொல்லுவாங்க, பழமொழின்றதை விட ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க, வார்த்தையா சொல்லுவாங்க, பணத்தை சேர்க்கலனாலும் உறவுகளை சேர்க்கணும், அப்பதான் நம்மளுக்கு நாளைக்கு இறந்ததுக்கு அப்புறம் யாராவது வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி கதையை கேட்கும்போது பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் சொந்த தாய் மாமாவே அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி பயமுத்தி இவனை கொன்னு அந்த சொத்தை அனுபவிக்கணும்னு அவ்வளவு வெறி பிடிச்சிருக்காரு அந்த சொத்து மேலையும் பணத்து மேலையும். சோ இப்பேற்பட்ட உறவினர்கள் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கருத்துக்களை நம்புறதா இல்ல உறவினர்களை நம்புறதா? 1000 பேர் 1000 சொல்லலாங்க. ஆனா அவனுக்கு அந்த பிரச்சனை நடக்கும் போதுதான் அந்த வலிகளும் அந்த பிரச்சனைகளும் புரியும். சோ இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த கதையை பத்தி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி என்னோட வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு நிறைய வியூஸ் வரும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. அப்பதான் மோட்டிவேட் ஆவேன். அந்த மோட்டிவேட் ஆனாதான் உங்களுக்கு நான் ரெகுலரா வீடியோ போட முடியும். சோ உங்களோட ஆதரவை இது வரைக்கும் நல்லபடியா கொடுத்துட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலேயும் நீங்க எனக்கு கொடுக்கணும். சோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி உண்மையில இருந்த அமானுஷ கதைகளை நீங்க கேட்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.